வணக்கம் நண்பர்களே. இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலே பாகிஸ்தான் பவுலர்களுக்கும் இந்திய பேட்ஸ்மேனுடைய போட்டி அபாரமாக இருக்கும், அனல் பறக்கும். ஆனால் இந்த முறை நடந்த இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்சில் களத்துக்கு உள்ள மட்டும் இல்லை, களத்துக்கு வெளியிலையும் சுவாரஸ்யமான சம்பவங்கள் நிறைய நடந்திருக்கு. பாகிஸ்தானோட ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஃபர்ஹான் ஒரு 50 அடித்த உடனேயும் அவனுடைய பேட்டை துப்பாக்கி மாதிரி தூக்கி காமிச்சு உங்கள் ராணுவ விமானங்களை இப்படி தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அபிஷேக் சர்மா பாகிஸ்தான் பவுலர் போடக்கூடிய ஒவ்வொரு பாலையும் பிரம்மோஸ் ஏவன மாதிரி 6 அடித்து உங்கள் நாட்டை இப்படி தானே நாங்கள் தாக்கணும் அப்படின்னு சொல்லி செஞ்சு காமிச்சோம். அது மட்டும் இல்லை, ஒரு 50 ரன் அடித்த உடனேயும் இந்த 50 எங்களுடைய இந்திய வீரர்களுக்கு ராணுவ வீரர்களுக்கு சமர்ப்பணம் சொல்லி ஒரு துண்டு சீட்டை காமிச்சான். அது மட்டும் இல்லை, இந்த ஹாரிஸ் ரவுத் பார்த்தீங்கன்னா சுப்மன் கில் மற்றும் அபிஷேக் சர்மாவை ஸ்லெட்ஜிங் பண்ணியிருக்கிறான். அந்த நேரத்தில் 2 பேர் பேசிக்கிட்டாங்களாம். ஏன்னா 2 பேருமே லோக்கல் பஞ்சாபி பசங்க, பஞ்சாபி மொழியில் பேசியிருக்கிறாங்க. அவ்வளோ சீக்கிரமாக நம்ம விக்கெட்டை விட்டு கொடுக்கக்கூடாது, ஒரு பெரிய பார்ட்னர்ஷிப் அமைக்கணும், கண்டிப்பாக இந்த மேட்ச் நம்ம ஜெயிக்கணும்னு சொல்லி. ஏன்னா பஞ்சாப்காரங்க இயல்பாகவே போராட்ட குணம் மிகுந்த உள்ளது. அவங்க பார்த்தீங்கன்னா பகத்சிங் கேள்விப்பட்டிருப்போம், 23 வயசுலேயே சுதந்திரத்துக்காக போராடுறதுக்கு தூக்கில் போட்டாங்க. அது மட்டும் இல்லை, பஞ்சாப் நிறைய இழப்புகளை சந்திச்சிருக்கு. ஜாலியன் வாலாபாக்ன்ற படுகொலையில் பார்த்தீங்கன்னா 1919 நடந்தது. கிட்டத்தட்ட 2000 பேர் காயமடைஞ்சாங்க, 1000 பேர் இறந்து போனாங்க, முதியவர்கள், பெண்கள், குழந்தைகள் அப்படின்னு. ஏன்னா அவங்க ரொம்ப தைரியமான ஆட்கள். அந்த 2 பேரோட போராட்ட குணத்தினால தான் அசால்ட்டாக இந்தியா ஜெயிச்சாங்க. அது மட்டும் இல்லை, இந்த ஹாரிஸ் ரவுத் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபீல்டிங் பண்ணும்போது 6ன்ற நம்பரை காமிச்சு உங்கள் விமானங்கள் இப்படி தான் நாங்கள் சுட்டு வீழ்த்தணும், ஏற்கனவே பாகிஸ்தான் அப்படி தான் போய் சொல்லிக்கிட்டு இருக்கு 6 விமானங்களை சுட்டு வீழ்த்தணும்னு சொல்லிட்டு. இதை இந்த படத்தை அந்த ஹாரிஸ் ரவுத்தோட மனைவி முஸ்னா மசூத் இன்ஸ்டாகிராமில் போட்டு 6-0 நாங்கள் போட்டிகள் வேணால் தோற்றுருக்கலாம் ஆனால் போரில் ஜெயிச்சோன்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருக்காங்க. எல்லாரும் கண்டனம் தெரிவித்தோன்னா அதை நீக்கியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரில் பாகிஸ்தான் கெஞ்சினால தான் நம்ம போராட்டத்தை நிப்பாட்டணும். ஆனால் அவங்க பார்த்தீங்கன்னா வாய்ச்சாவடாலில் இன்னும் குறையலை. அதனால தான் போட்டாங்க, நீங்கள் வாயில் பேசுங்கடா, நாங்கள் பேட்டில் பேசுகிறோம் அப்படின்னு சொல்லி இந்திய வீரர்கள் செஞ்சு காமிச்சிருக்கிறாங்க. அதான் கிராமத்தில் சொல்லுவாங்க, பட்னி கடந்தாலும் கொழுப்பு அடங்கலைன்னு. எத்தனை முறை மேட்ச்சில் தோத்தாலும் இந்த பாகிஸ்தான்காரங்களுக்கு வாய்ச்சாவடால் மட்டும் குறையவே இல்லை. மற்றொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.